ஒரு காலத்தில் புற்றுநோய் என்று சொன்னாலே அது இரத்த வாந்தி வரும் இரத்த புற்றுநோய் மட்டும்தான். நாளடைவில் தான் நமக்கு புரிய வந்தது புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்கின்றன என்றும். அது மூளையில் இருந்து ஆரம்பித்து வாய், தொண்டை, மார்பு, சிறுநீரகம், தோல், கல்லீரல், விதைப்பை, கர்ப்பப்பை என எல்லா உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் இந்த புற்றுநோய். அதே போல அதற்கேற்ற சிகிச்சைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய உடலுக்குள் புற்றுநோய் செல்களின் தாக்கங்கள் இருப்பதை மருத்துவமனைக்கு சென்று கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நம்மால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கும் கேள்வி நியாயம்தான். இருந்தாலும் ஒவ்வொரு நோய் கிருமியையும் நம்முடைய உடலை தாக்குகிற பொழுது சில அறிகுறிகளை நம்முடைய உடல் வெளிப்படுத்தும். அப்படி நம்முடைய உடலில் புற்றுநோய் செல்கள் பரவி இருப்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, அதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, நீங்கள் உடல் எடை குறைவதற்கு முயற்சிகள் எடுத்து சிரமப்பட்டு குறைப்பது என்பது வேறு. ஆனால் குறிப்பிட்ட அளவை தாண்டி ஏறக்குறைய காரணமே இல்லாமல் திடீரென எடை குறைந்தால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்களுடைய உடற்பயிற்சி, உணவு என எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லாத போது ஒரு சில வாரங்களிலேயே 10 கிலோவுக்கு மேல் குறைந்தால் முதலில் அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள். இரண்டாவது, புற்றுநோய் அறிகுறிகளின் மிக முக்கியமான ஒன்று இந்த சரும மாற்றங்கள். குறிப்பாக தோல் புற்றுநோயை இந்த அறிகுறிகள் வைத்து எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். மச்சங்கள், தழும்புகள் என எதுவாக இருந்தாலும் திடீரென சருமங்களில் மாற்றங்கள் இருந்தால் அதை எளிதாக நினைக்கக்கூடாது. சில சமயங்களில் உங்களுடைய சருமங்கள் மஞ்சளாகவோ தடித்த சிவப்பு நிறத்திலோ அல்லது தடிமனான சருமம் திட்டுகளாகவோ தெரிந்தால் அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது தோல் சரும புற்றுநோய்க்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று. இதனால் ஒரு முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. மூன்றாவது, தீராத வலி. அதாவது வயிற்று புற்றுநோயின் மிக முக்கிய அறிகுறியே இந்த தீராத வலிதான். இது வயிற்று புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் குறிப்பிட்ட சில நாட்களை தாண்டியும் தொடர்ந்து அந்த இடத்தில் வலி நீடித்தால் முதலில் எல்லா வேலையும் நீங்கள் விட்டுவிட்டு மருத்துவரை நாடி செல்லுங்கள். குறிப்பாக எலும்பு, மூளை, கர்ப்பப்பை போன்ற புற்றுநோய் வகைகளை முதலில் அந்தந்த இடங்களில் ஏற்படுகிற வலியை வைத்துதான் இதனை நாம் கண்டுபிடிக்க முடியும். சில புற்றுநோய்கள் வலியே தெரியாமல் கூட இருக்கலாம். நான்காவது, புண் அல்லது கொப்பளங்கள். வாய் புற்றுநோயை பொறுத்தவரையில் வாய்ப்பகுதியில் கொப்பளங்கள் மற்றும் புண்களாக காணப்படும். பொதுவாக இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலவீனப்படுத்தும். வாய் புற்றுநோயை பொறுத்தவரையில் வெளிப்புறத்தில் ஏற்படும் அறிகுறிகளை வைத்து எளிதாக நாம் கண்டுபிடித்து விட முடியும். நான்காவது, திடீர் இரத்தப்போக்கு. பொதுவாக காலையில் எழுந்திருக்கும் பொழுது இருமும் போது ரத்தம் வந்தாலோ அல்லது பெண்கள் மாதவிலக்கில் வழக்கம் போல நார்மலாக இல்லாமல் உதிரிப்போக்கு அதிகமாக இருந்தாலோ மருத்துவ ஆலோசனை மிக மிக அவசியம். குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் தொற்று இருந்தால் அது இருமல் வரும்போது அப்படியே உங்கள் உடலில் பரவ ஆரம்பிக்கும். பொதுவாக உடலில் இது போன்ற மாற்றங்கள் ஏற்படுகிற போதுதான் முதலில் உடனடியாக மருத்துவரை பார்ப்பதுதான் தேவையில்லாத சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும். கடைசியாக மலம் கழிக்கும் போது, அதாவது மலம் கழிப்பதில் ஏதேனும் மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்வதான் செய்யும். அது நாம் உண்ணுகிற உணவுப் பொருட்களை பொறுத்து மாறக்கூடியது. ஆனால் இதுவே தண்ணியாக போகிறது, மலம் கழிக்கிற போது தீராத வலி ஏற்படுகிறது என்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான தகவல் தினமும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க Facebookல பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய Facebook சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.